தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2 முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒண்ணு என்னன்னா, இந்த திமுகவிலிருந்து நாங்கள் எதிர்வினை ஆட்டுகிறோம் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய அந்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? முக்கியமா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அவருடைய பின்னணியை கொச்சைப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு ரொம்ப மோசமா, அதாவது ஒருத்தர் பேசுறாரு, திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர்ன்னு நினைக்கிறேன் அவரு. அவர் சொல்றாரு, "ரூ. 40க்கு தேங்காய் மூடி வித்துட்டு இருந்தான் தானே உங்க அப்பன்" அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஒரு குரூர எண்ண ஓட்டம் இருந்தால், மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பிரதிநிதியை பார்த்து இந்த மாதிரி நீ பேசுவ? நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப உன்னுடைய தலைவர் ஸ்டாலின், ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி, கருணாநிதி என்ன அப்படி மன்னர் பரம்பரையா? கருணாநிதியுடைய அப்பா முத்துவேல், ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்றாரு இல்லையா? கருணாநிதியோட அப்பா முத்துவேல் என்ன அப்படியே புதுக்கோட்டை ஜமீனா? இல்ல அஞ்சுகத்தம்மா, கருணாநிதியுடைய தாயார் அஞ்சுகத்தம்மா என்ன சித்தூர் மகாராணியா? இவர்களுக்கு பிறந்த மகனான ஜக்தினாமூர்த்தி என்ற கருணாநிதி தங்க இதோட பிறந்தாரா? அப்படியே தங்க கட்டிகளோட பிறந்தாரா? திருட்டுறையில் தானே. அப்போ நீங்க மற்றவங்களை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி எகத்தாளமா பேசுறீங்க? தேங்காய் மூடி, இது எதுக்காக தேங்காய் மூடின்னு சொல்கிறார் என்றால், இந்த அமைச்சர், இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் பிராமணர். அதனால நீ தேங்காய் மூடியை வித்துட்டு இருந்தவன் தானே ரூ. 40 அப்படின்னு கேவலமா பேசுறது. இவங்க தான் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள், இவர்கள் தான் பகுத்தறிவை பற்றி பேசுகிறார்கள், இவர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா சாதி பாகுபாடுகளை களைய வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆனால் மனசுக்குள்ள முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா வன்மம். இது கேவலம் இல்லையா? அதே போல இந்த ஜென்சி இவங்களையெல்லாம் நாங்கள் அரவணைக்கிறோம் அப்படின்ற பேரில் திமுக தரப்புலேருந்து போய் இந்த இளைஞர்கள் அப்படின்ற பேரில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பல்லவின்னு அவங்க இந்த எம்எல்ஏ இருக்காங்க, அவங்கள அசிங்கப்படுத்துறது, குழந்தையோட வந்துட்டாங்கன்ட்டு சட்டமன்றத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இதை வரவேற்கிறார்கள். ஏன்னா ஒரு ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அப்படின்னா, அது எவ்வளோ சிரமத்தோட பெற்றெடுக்கிறார்ன்றது எல்லோருக்குமே தெரியும். அப்படின்னும் பொழுது இந்த குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அவங்க பணிபுரியக்கூடிய நபராக இருக்கும் பொழுது, ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர் அப்படின்னு இல்லாமல் பணிபுரியக்கூடிய நபராக இருக்கும் பொழுது, அவங்க அந்த வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அந்த குழந்தையை கூப்பிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, கைக்குழந்தை அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது உங்களுக்கு கேவலமாக இருக்கா? அசிங்கமாக இருக்கா? இதை இப்படி தான் நீங்கள் கொச்சைப்படுத்துவீங்களா? இப்படித்தான் நீங்கள் பேசுவீங்களா? அதாவது நீங்கள் புதுமையாக ஏதோ பண்ணுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். முதல்ல தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். நாம் தோத்துட்டோம், நானும் சேர்ந்து தான். ஏன்னா நான் ஒரு கட்சியை ஆதரித்தேன், அந்த கட்சியை ஆதரித்து நான் போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த கட்சியை மக்கள் முழுவதுமாக ஏற்கவில்லை. இது உண்மை. அப்போ ஒரு கட்சி 100 இடங்களை பிடித்திருக்கிறது. அந்த 100 இடங்களை பிடித்து அவங்க ஏதோ ஒரு மெஜாரிட்டியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சில கட்சிகளிலிருந்து எம்எல்ஏக்களை பிடித்து அவர்கள் ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். சரி, அமைக்கட்டும். அதுக்காக அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அசிங்கமாக இந்த மாதிரி தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தாக்குவீங்களா? இது கேவலம் இல்லையா? இதை சொல்லி கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் வைகோவுடைய பேட்டி வருது. வைகோக்கு எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, லெக்தாதா மாதிரி எங்கே பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் வைகோ ஆஜராகி அந்த பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி இப்போ வைகோ புகுந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறார், ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார்னு தான் சொல்லணும். பிரச்சனை என்பதை விட ஒரு சட்ட சிக்கலையே ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்லணும். என்னன்னா, வைகோ என்ன சொல்கிறார், அவருடைய மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டமோ செயற்குழு கூட்டமோ ஏதோ ஒன்று அதை கூட்டி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம்
எதற்காக விலகிறோம் அப்படின்ற காரணங்கள் அப்படின்றது தான் இன்னும் காமெடி. என்னன்னா, இவர் ஒரு திருமண விழாவுக்கு போனாராம். திருமண விழாவுல வைகோவை பார்த்து ஸ்டாலின் பேசவில்லையாம். பக்கத்துல இருந்த சீமானை பார்த்து தான் பேசிக் கொண்டிருந்தாராம். அதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது இதெல்லாம் ஒரு காரணமா? அதை விட முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம் திமுக கூட்டணியில். என்னுடைய கேள்வி, வைகோ சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே, அதாவது தான் அவமானப்படுத்தப்பட்டார், தனக்கு தன்னுடைய கட்சிக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே உள்ளபடியே இருக்கிறேன். ஆனால் கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் நீங்கள் எப்போ செஞ்சிருக்கணும்? தேர்தலுக்கு முன்னால் செஞ்சுருந்தா உங்களுக்கு மரியாதை. தேர்தலுக்கு முன்னால் எனக்கு நீ மரியாதை கொடுக்கல. நேற்று வந்த கட்சிக்கு 10 தொகுதி தரீங்க, ஒரு ராஜ்யசபா சீட் தரீங்க. கிளைகளே இல்லாத கட்சி என்று இவர் சொல்கிறார். யாரை சொல்கிறார் என்றால் திருமாவளவனை சொல்கிறார். கிளைகளே இல்லாத கட்சி, அவைகளுக்கு 6 தொகுதியிலையும் 8 தொகுதி கொடுக்குறீங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தது 4 தொகுதி அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு தொகுதி, நாங்கள் வந்து எங்களுடைய சின்னத்தில் கூட போட்டியிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து பிரச்சனையை கொடுக்குறீங்கன்றார். சரி, அப்படி பிரச்சனையை கொடுத்தது மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் சின்னத்தில் போட்டியிடலாம் என்று அனுமதித்த திமுக, ஒரு சில கட்சிகளுக்கு, மதிமுக உட்பட ஒரு சில கட்சிகளுக்கு அவர்கள் திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்தித்தது தவறு என்று நினைத்திருந்தால் வைகோ என்ன செய்திருக்க வேண்டும்? யோகியன் என்ன பண்ணியிருக்கணும்? தேர்தலுக்கு முன்னால் இப்படி என்னை நிர்பந்திப்பதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கணும். வெளியேறினாரா? இல்லை. ஏன்னா அன்றைய சூழ்நிலையில் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக திமுக இருந்தது. மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டது. அப்படின்ற நிலையில் நாம் ஏன் இதை விட்டு போகணும்? விஜய் என்கிற நபருடைய தாக்கம் என்னவென்று நமக்கு தெரியாது. தெரியாத பட்சத்தில் நாம் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைத்த கட்சிகளில் வைகோவுடைய கட்சியும் ஒன்று. காங்கிரஸே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு சொல்லலாம், நாங்கள் வந்து விஜயுடன் கூட்டணியில் இருக்கிறோம், விஜய்க்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் என்ன செய்தது? திமுகவுடன் தான் கூட்டணி. திமுகவுடன் கூட்டணியில் அங்கே 28 இடங்களை பெறுவது எப்படி? அந்த 28 இடங்களை என்ன கடந்த முறை, அதாவது 2021 எனக்கு தெரிந்து 21 இடங்கள் நம்ம கொடுத்தாங்க. இந்த முறை வந்து 28 இடங்களை பிடித்தாக வேண்டும் அப்படின்றதுல அவங்க கராராக இருந்தாங்க. ஏன் கராராக இருக்கணும்? உனக்கு தெரியுதுல்ல, இன்னைக்கு நீ சொல்கிறல்ல, லஞ்ச லாவண்யம் அதிகரித்திருக்கிறது, இந்த ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் நிறைய தவறுகளை செய்திருக்கிறார்கள், அதனால் நாங்கள் விஜய்க்கு ஆதரிக்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல, இது தேர்தலுக்கு முன்னாலே செஞ்சுருக்கணும்ல, செய்யலை. தேர்தலின் பொழுது இவர்கள் எல்லோரும் ஸ்டாலின் வர வேண்டும் என்றுதான் இவர்கள் கூறினார்கள். பிரச்சாரமே அப்படித்தான். இப்போ வைகோ என்ன சொல்கிறார்? அவருடைய பிரஸ் மீட் எடுத்து பாருங்களேன். இவ்வளவு மோசமா ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா அப்படின்றதற்கான எடுத்துக்காட்டாக வைகோ அங்கே இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்றார், திமுக கூட்டணியில் எங்களை 9 ஆண்டுகளாக நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. 9 ஆண்டுகளாக சிறுமைப்படுத்தப்பட்ட நீ எதற்காக திமுகவில் அந்த கூட்டணியில் தொடர்ந்தாய்? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, எனக்கே தெரியும், ஆடியோ நிறைய ரெக்கார்டிங்கே இருக்குது. இதெல்லாம் வைகோ மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பின் காரணமாகவும் வைகோவை அசிங்கப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை என்கிற காரணமாகவும் நான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். இதெல்லாம் என்னென்னா, இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களை, எனக்கு காசு கொடுங்க, தேர்தல் வேலை செய்யணும்னா காசு வேணும், திமுக வேட்பாளர்களுக்கு நிகராக பணத்தை செலவு செய்திருக்கிறது மதிமுக வேட்பாளர்களுக்காக. இந்த 2 வேட்பாளர்களுக்காக இவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு வைகோ எடுத்துகிட்டு போனார்ன்றது உண்மை, சத்தியமான உண்மை.
எனக்கு என்ன பதில் சொல்கிறார் அவருன்னா, என்னுடைய நேர்மையை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீ மட்டும் எல்லாரும் கேள்வி கேட்பியா? இப்படி துண்டை தூக்கி தூக்கி போட்டு நீ எல்லாரும் கேள்வி கேட்பேன்னா உன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? நான் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே தாவேக்காவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்தந்த கட்சிகள் அவரவர்களுடைய செல்வாக்கின் அடிப்படையில், அவர்கள் இருக்கக்கூடிய கட்டுமானங்களின் அடிப்படையில், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தாவேக்காவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 2 ஆண்டுகளில் அவர்கள் விஜய் என்கிற அந்த ஒரு தனிநபருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை அவர்கள் முழுமையாக அறுவடை செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இந்த ஒட்டுண்ணிகள் நான் 1.5 வருஷமா என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரக்கூடியவங்க நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். திமுக கூட்டணியில் ஆபத்தானவர்கள், திமுகவை விட ஆபத்தானவர்கள் யாருன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் தான். ஏனென்றால் சந்தர்ப்பம் கிடைத்தால் அடுத்த இடத்திற்கு தாவுவார்கள். அவர்களுடைய தேவை என்பது அந்த அதிகாரம் அப்படின்றது இருக்கக்கூடியவர்கள்ட்டேருந்து நமக்கு என்ன கையூட்டு கிடைக்கும் அப்படின்றத தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அதை கம்யூனிஸ்டுகள் நிரூபித்திருக்கிறார்கள், அதை விசிகா நிரூபித்திருக்கிறது, காங்கிரஸ் நிரூபித்திருக்கிறது, IUML நிரூபித்திருக்கிறது, இப்போ வைகோவும் நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க அலிபாபாவும் 5 புரோக்கர்களும் இப்படிதான் பார்க்கணும். விஜய்ங்கிற அலிபாபாவும் 5 புரோக்கர்களும் அந்த நிலைக்கு தான் அது போய்கொண்டிருக்கிறது. விஜய் இவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா என்னைக்கு வேணும்னாலும் திமுகட்டேருந்து அப்படியே உறிஞ்சி உழைப்பை உறிஞ்சி அந்த தொண்டர்களுடைய உழைப்பை உறிஞ்சி அந்த திமுகவிடமிருந்து பணத்தை உறிஞ்சி இதையெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வேறொருடம் சென்றிருக்கிறது என்ற நிலையில் அங்கே போய் ஒட்டிக்கக்கூடிய இந்த கும்பல் நாளைக்கு விஜய்க்கும் இதே தான் செய்யும். இதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா விஜயை பொறுத்திருக்கேன், அவர் ஸ்மார்ட்டாக அதை யோசிப்பார், பார்ப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த வைகோ சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இது நாளைக்கு விஜய்க்கே ஒரு சட்ட சிக்கலை கொண்டு வரும். ஏன் கொண்டு வரும்னா, மதிமுகவுடைய இந்த 2 எம்எல்ஏக்கள்னு சொல்லப்படுபவர்கள் மதிமுகவே கிடையாது, அவங்க திமுகவுடைய உறுப்பினர்கள். ஏன் திமுகவுடைய உறுப்பினர்கள் என்றால், திமுகவுடைய உறுப்பினராக நீங்கள் உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட பின்னர் தான் திமுக சின்னத்தில் போட்டியிட முடியும். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படின்ற நிலையில் ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரித்து ஸ்டாலினுடைய கட்சியான திமுகவுடைய அந்த தொண்டர்களுடைய உழைப்பை உறிஞ்சி அந்த கட்சியுடைய பணத்தை செலவழித்து எம்எல்ஏக்களாக வந்து அமர்ந்திருப்பவர்கள் அவர்கள் ஏன் விஜய் பக்கம் வரப்போகிறார்கள்? சரி, இதில் வைகோ சொல்கிறேனே, வைகோனாலே ப்ராப்ளம்ன்ட்டு வைகோ ஒரு உண்மையை போட்டு உடைத்து விட்டார், மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு. அதை பெருமையாக பல இடங்களில் பதிவு செய்து கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறாரு? முதலமைச்சரினை தொடர்பு கொண்டு இந்த 2 எம்எல்ஏக்கள் பதவி விலகுவார்கள் என்றால் நானே அவர்களுக்காக இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்வேன் என்று சொன்னார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். குதிரை பேரம் நிரூபணமாகிறது. இதை விட அப்பட்டமாக குதிரை பேரம் நிரூபணமாக முடியாது. முதலமைச்சர் சொன்னாரா சொல்லலையா எனக்கு தெரியாது, ஆனால் வைகோ சொல்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, 2 எம்எல்ஏக்களும் திமுக எம்எல்ஏக்கள், நீ எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்? 1. 2வது, உன் கட்சியிலிருந்து திமுகவுக்கு நீ கொடுத்திருக்கிறாய் என்றாலும் கூட உன்னுடைய கட்சியில் உன்னுடைய சின்னத்திலேயே தீப்பெட்டி சின்னம் இல்லையா மதிமுகவோடது, அந்த தீப்பெட்டி சின்னத்திலேயே அவர்கள் ஜெயித்திருந்தாலும் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களை பதவி விலகச் சொல்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். 1 டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு இல்லையா, கேட்டதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கினார் இல்லையா, அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்கலாம். அதாவது இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும், இவர்கள் கட்சியுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் கட்சியில்
மெஜாரிட்டியே இல்லாமல் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேரவைத் தலைவருக்கு நீங்கள் கோரிக்கையை வைக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இங்கே நடந்தது என்ன? அவர்கள் மிக தெளிவாக நாங்கள் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஸ்டாலின் தொடரட்டும் என்று வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்ற நிலையில் நாங்கள் ராஜினாமா செய்ய முடியாது என்கிறார்கள். அப்படின்னா நீ என்ன செய்ய முடியும்? உனக்கு அங்கே ஸ்டேக்ஸே கிடையாது. இதனால தான் துரை வைகோ வரல. துரை வைகோ இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கே வரல. கேட்டால் அவர் ஏதோ ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால திருச்சியில் அவர் போய் அவர் சந்திக்க சென்றிருக்கிறார்னு சப்பை கட்டுகிறார் வைகோ. உண்மை என்னன்னா, துரை வைகோ எதிர்பார்த்தது இந்த 2 எம்எல்ஏக்களும் இவர்கள் சொல்வதை கேட்பார்கள் என்று. இல்லை அப்படின்னு உடனே துரை வைகோ வைகோவை சாடுகிறார். வைகோ மீது இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பின் காரணமால்தான் அவர் இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வரல. என்ன மனக்கசப்புன்னா, நான் சொல்லி நீ கேட்காம நீ 2 பேரை போட்ட, என்ன ஆச்சு? 2வது, அப்பொழுதே துரை வைகோ என்ன சொன்னார் என்றால், நமது சின்னத்தில் நம்ம போட்டிடுவோம், நம்ம ஏன் திமுக சின்னத்தில் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் வைகோ கேட்கல. இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், அவங்க சின்னத்தில் திமுக சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்தித்தது சரியா அப்படின்ட்டு. தவறு தான், தவறுனே வச்சுப்போமே. நீ ஏன் தேர்தலில் போட்டிக்கிட்ட? நீ ஏன்பா போட்டிக்கிட்ட? நான் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எனக்கு சுயமரியாதை இருக்குது, என்னுடைய சின்னத்தில் இல்லைன்னா நான் போட்டியிட மாட்டேன்னு கமலஹாசன் சொன்னாப்புல, அந்த மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நீ பண்ணல. அப்போது ரொம்ப தெளிவாக உனக்கு பதவி வேண்டும், அது கூட வரக்கூடிய பணமும் வேண்டும், இவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்று நீ ஒரு கணக்கு போட்ட, அந்த கணக்கு சரியாக வரவே இல்லை. அதனால் யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களோ, பசை எங்கே இருக்கிறதோ அங்கே போய் நீ ஒட்டிக்கிற, இவ்வளவுதான். இதுக்கு அந்த 2 எம்எல்ஏக்களை நீ அழைக்கிற அப்படின்னும் போது அது குதிரை பேரம் என்று தான் பார்க்கப்படும். ஏனென்றால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு திமுக தொண்டர்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் அவர்கள் எப்படி விட்டு கொடுப்பார்கள்? அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் முதலமைச்சர் இவர்களை பதவி விலகும்படி சொல்கிறார் அப்படின்னு நீ சொல்ல போறன்னா, அப்போ முதலமைச்சர் நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார் என்றுதான் பார்க்கப்படும். 1. 2வது, நான் என்ன கேட்கிறேன், இந்த 2 எம்எல்ஏக்களை மட்டும் அசைன் பண்ணணும். முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு துணிச்சல் இருக்கும் என்றால் சட்டமன்றத்தை முழுவதுமாக கலைச்சிருங்க, தேர்தலை சந்திப்போம், முதலேருந்து வருவோம், யாருக்கு என்ன ஆதரவுன்னு பார்ப்போம். ஒரு கால் அதில் நீங்கள் தனிப்பெரும்பான்மையை பெற்று, ஏன் 200 தொகுதியிலும் வெற்றி பெற்று கூட அமர்ந்தீங்கன்னா அதுவும் நல்லது தானே. அப்போது இந்த மாதிரியான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவது என்பது சரியா என்றால் சட்டப்படி தவறு. சட்ட சிக்கலுக்குள் நீங்கள் செல்கிறீர்கள். அதை உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் வைகோ அதில் வேற சொல்கிறாரு, என்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்களே, அது குதிரை பேரமா அல்லது ஒட்டக பேரமா என்று கேட்கிறார். நான் சொல்கிறேன், தாவேக்கா என்கிற கூடாரத்திற்குள் நுழைந்த ஒட்டகம்தான் இந்த வைகோ. இது லாஜிக் இருக்கா? ஸ்டாலின் தொடரட்டும் என்று சொல்லி ஸ்டாலினுடைய கட்சியுடைய உழைப்பை பெற்று ஸ்டாலினுடைய கட்சி செலவு செய்து அதன் அடிப்படையில் எம்எல்ஏ ஆனவர்கள் அங்கேயே தொடர்கிறோம், ஸ்டாலினுடைய கட்சியுடனேயே தொடர்கிறோம் என்று சொல்வது எப்படி பேரமாகும்? ஆகாது. அப்போ ரொம்ப தெளிவா வைகோவுடைய சுயநலம் என்பது இங்கே வெளிப்பட்டு விட்டது. இந்த வைகோ போன்ற பேகேஜை சுமப்பதனால விஜய்க்கு மேலும் பிரச்சனை தான். எந்த இடத்துலையும் வைகோவால் எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. ஆனாலும் இதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு நாம் என்ன பண்ண முடியும்? ஜெயபிரகாஷ் நாராயணனை இந்திரா காந்தி அரசாங்கம் கைது செய்ய வந்த பொழுது அவர் சொன்னாராம், கைது செய்ய போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அவர் சொன்னாராம், விநாசகாலே விபரீத புத்தி, உன்னுடைய அழிவு காலம் நெருங்குகிறது என்றால் உன்னுடைய புத்தி பேதலித்து விடும். அதை நோக்கித்தான் இந்த அரசாங்கம் செல்கிறதோ அப்படின்ற கேள்விதான் வைகோவுடைய பேட்டியை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.